வணக்கம், ஜெகன் கேபிட்டல் ஜோன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, லீப்ஸ் ஆப்ஷன் பற்றி சொல்லுங்கள், நிறையா போட்டிருக்காங்க, அப்படின்னா என்னென்னு தெரில அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறையாமான புக்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு இது போட்டலான்னு. பெரும்பாலும் வந்து மாதம் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும் லீப் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமான ஒரு கட்டுக்கதை இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அது கட்டுக்கதை தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், அதை பார்த்தா தான் புரியும் அப்படின்னு. சரிங்களா? சரி. லீப்ஸ் அப்படின்னால என்ன அர்த்தம்னா, லாங் டேர்ம் ஈக்விட்டி ஆன்டிசிபேஷன் செக்யூரிட்டிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீண்ட கால அடிப்படையில் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து எங்கே இருக்கும், எப்படி இருக்குன்னு வந்து எதிர்பார்த்து அதன் அடிப்படையில் வடிவமைக்கப்படும் யுக்திக்கு பேர் தான் லீப்ஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ லாங் டேட்டட்னா ஒரு மாதமோ 2 மாதமோ இல்லைங்க, 6 மாதம் 1 வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ணி அது வந்து எப்படி ஆன்டிசிபேட் பண்ணணும் பார்த்து பண்ண வேண்டியது தான் வந்து லீப்ஸ். ஓகேங்களா? அதான் சொன்ன மாதிரி இது வந்து லாங் டேட்டட் ஆப்ஷன், ஷார்ட் ஆப்ஷனே கிடையாது. இப்போ கரண்ட் மாதமோ கரண்ட் வீக்கோ உள்ளதே கிடையாது. 4 மந்த்தே கிடையாது. ஃபார் மந்த்து, இயர்லி ஆப்ஷனு, 6 மந்த்ஸ் ஆப்ஷன், அதை தான் நீங்கள் பண்ணணும். இந்த லீப்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாக் ஆப்ஷனில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லாங் டேர்ம் ஈக்விட்டி. ஓகேங்களா? இண்டெக்ஸை விட இந்த லீப்ஸுங்கிறது வந்து ரொம்ப 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 எதுக்கு ஃபேமஸ்னால் ஸ்டாக்குக்கு தான் ஃபேமஸ். ஏன் ஸ்டாக்குக்கு ஃபேமஸ்ன்னு நான் பின்னால் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த லீப்ஸ் ஆப்ஷன் வந்து லாங் டேட்டட் வந்து நீங்கள் காலுக்கும் க்ரியேட் பண்ணலாம், புட்டுக்கும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா லீப்ஸ்னால் வந்து லாங் டேர்ம் ஆப்ஷன். பெரும்பாலும் ஸ்டாக்கில் பண்ணுறது, இண்டெக்ஸில் பண்ணனாலும் பண்ணலாம், அவ்வளோதான். சரிங்களா? சரி. ஏன் இது வந்து ரொம்ப இந்தியாவில் பாப்புலர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பெரிய விஷயமே இல்லை. யூஎஸில் எது இருந்தாலும் அது நமக்கு என்ன ஆகிருந்தா வந்து அது நல்ல ஒரு வேல்யூவான ப்ராடக்ட்டு, அது நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா வந்து யூஎஸில் வந்து லீவ்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ஏன் லீவ்ஸ் ஃபேமஸ்னால், அங்கே வந்து ஸ்டாக் ஆப்ஷன் வந்து நல்லா லிக்விடாக இருக்கும். 1 வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு நல்லா லிக்விடாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் அது சாத்தியம் கிடையாது. சரிங்களா? அதனால் யூஎஸில் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி நம்மளும் அப்படி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து வாரன் பஃபெட் வந்து இது யூஸ் பண்ணுறாரு. ஆமாம், வாரன் பஃபெட் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுறாரு. அது உண்மை தான். அவர் ஸ்டாக் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு எல்லாமே லீப்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாரு. அவர் அமேசான் வாங்குவார், ஆப்பிள் வாங்குவார். எல்லாமே 6 மந்த்ஸ் 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுவார். அதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் ரிலையன்ஸ்லையோ இன்ஃபோசிஸ்லையோ நம்ம 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணவே முடியாது. ஏன்னா லாங் டேட்டட் ஆப்ஷன் அதில் கிடையவே கிடையாது. சரிங்களா? 1 மாதத்துக்கு தாண்டி போனீங்கன்னா லிக்விடிட்டியாக இருக்கார். ஆனால் பெரும்பாலான மக்கள் இது விரும்புறதுக்கு காரணம் என்னென்னா வந்து, எனக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்குங்க, நான் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இயர்லி நான் போட்டு விட்டேன்னா நிம்மதியாக இருக்குது, அடிக்கடி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது தான் வந்து பெரும்பாலான மக்களுக்கு இது இருக்குது. வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி இவங்க பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ லீப்ஸில் வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். லீப்பில் வந்து பெரும்பாலான மக்கள் பண்ணுறது, பெரிய கைகள் பண்ணுறது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து புட் ஆப்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, கேஷ் செக்யூர் புட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து, ஒரு அட் மணியில் ஒரு புட்டை விற்றுருவாங்க. அட் மணியில் விட்டுருவாங்க, இல்லை இந்தி மணியில் விட்டுருவாங்க. அந்த அண்டர்லைன் கீழே வந்தால் அதை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதை எடுத்து பேக்கெட்டில் போட்டிருப்பாங்க. லாஸ் வந்துச்சுன்னா என்ன செஞ்சுவாங்க, அந்த அண்டர்லைன் வாங்கிப்பாங்க. இது சம்மந்தமாக தனியாக ஒரு காணொலி போட்டிருக்கேன், பொறுமையாக எடுத்து பாருங்கள். கேஷ் செக்யூர் புட்னா என்னன்னு தெரியும். வந்து அட் மணியில் நீங்கள் விற்கிறீங்க. இதை ஏன் கரண்ட் மந்த்தில் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, கரண்ட் மந்த்தில் பண்ண முடியாது இல்லை, லாங் டேட்டட் ஆப்ஷனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க ப்ரீமியம் இருக்கும். அதனால தான் வந்து இப்போ ஒரு அமேசான்லேயோ இல்லை வந்து ஆப்பிள்லேயோ நீங்கள் 1 வருஷத்துக்கு வந்து அட் மணியில் செல் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு 10% ரிட்டர்ன், 10% வந்து ரிட்டர்ன் கொடுக்கும். மார்க்கெட் அப்படியே மேலே போச்சுன்னா. கீழே போயிடுச்சுன்னா உங்களுக்கு அமேசானோ ஆப்பிளோ 10% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கலையா. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து அதிகமாக யார் யூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாரன் பஃபெட் யூஸ் பண்ணுறாரு. இது வந்து மறுபடியும் சொல்கிறேன், அமெரிக்காவுக்கு சாத்தியம், இந்தியாவுக்கு சாத்தியம் கிடையாது. இல்லை, அதுக்காக கேஷ் செக்யூரிட்டி புட் நான் பண்ணக்கூடாதான்னு சொல்லலை, பண்ணலாம். ஆனால் லீப்ஸில் பண்ணணும் அவசியம் கிடையாது. கரண்ட் மந்த்லேயே பண்ணிட்டு போயிடலாம். ஸோ லீப்ஸ்னால் லாங் டேட்டட் ஆப்ஷன். ரைட்டுங்களா? ரைட். லீப்ஸில் வந்து இது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இது நிறைய பேர் பண்ணுறாங்க. லீப் ஸ்ட்ராட்டஜி ஃபார் புட். என்ன ஸ்ட்ராட்டஜினா ப்ரொடக்டிவ் புட். இது என்னென்னா அப்படியே ஆப்போசிட். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓடிஎம் புட்டு வாங்குவாங்க. அது அட் மணியில் செல் பண்ணுறது வந்து
அந்த அண்டர்லைங் வாங்குறதுக்காக. ஒன்ஸ் அண்டர்லைங் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அமேசானோ ஆப்பிளோ வாங்கிட்டீங்கன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு புட்டை வாங்குறீங்க. இது என்ன பண்ணணும்னா பெரும்பாலும் வந்து உங்களுக்கு மார்க்கெட் பயங்கரமாக கிராஷ் ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இது சம்மந்தமாக ஒரு காணொலி போட்டிருக்கேன், ஹவு டு ஷீல்டு யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டிருக்கேன். அந்த ப்ரொடெக்டிவ் புட்டுன்னு இருக்குது, அதில் போய் பாருங்கள். அந்த ப்ரொடெக்டிவ் புட்டு வந்து நீங்கள் லாங் டேர்மில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணலாம். ஆனால் இது நீங்கள் நிஃப்டியில் தான் பண்ண முடியும், பேங்க் நிஃப்டியில் பண்ண முடியாது. நீங்கள் வேறு அண்டர்லைங் வச்சுருந்தா இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண முடியாது. இல்லை நான் வந்து நீங்கள் பர்டிகுலர் ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா பண்ண முடியாது. நிறைய ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நிஃப்டியில் ஹெட்ஜிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தாங்க லீப்ஸ். சரிங்களா? புட்டில் 2 ஸ்ட்ராட்டஜி நான் சொன்ன மாதிரி வந்து கேஷ் செக்யூர் புட்டு ஒன்று, ப்ரொடக்டிவ் புட்டு ஒன்று. இது வந்து உங்களுக்கு தெரியும், லீப் ஸ்ட்ராட்டஜி ஃபார் கால், கவர்ட் கால். ஸோ பிக் பாய் கவர்ட் கால்னு ஒரு காணொலியே போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அதில் வந்து மாதம் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். இது என்ன பண்ணால் லாங் டேர்மில் அமேசானில் ஒரு 20% மேலே 1 இயருக்கு மேலே ஆப்பிளோ வேறு இதுலையோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க காலை செல் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு இன்கம் வரும். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், கவர்ட் கால் வந்து ஒரு மோசமான ஸ்ட்ராட்டஜிஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு. நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா, ஏன்னா பெரும்பாலான ப்ராஃபிட் அதை எடுத்துகிட்டு போயிடும். ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து லிமிட் ஆகிடுது இல்லையா? கவர்ட் காலில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் லிமிட். இது 3 சம்மந்தமாகவும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அது எல்லாமே கரண்ட் மந்தில் தான் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் லாங் டேர்மில் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் லீப் ஸ்ட்ராட்டஜின்னு பேர். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஸோ அதே நீங்கள் பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ரெக்கமெண்ட் பண்ணோம்னா வந்து நீங்கள் ஆக்டிவாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், இல்லைன்னா இது வேஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? யார் லீப்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீப்ஸுங்கிறது வந்து பெரும்பாலும் இன்வெஸ்டர்ஸ்க்காக பண்ணது. அதனால தான் வாரன் பஃபெட் பண்ணுறாரு. ட்ரேட் பண்ணுறதுக்காண்டி பண்ணதில்லை. அந்த ஸ்டாக் சிஎஸ்பி பண்ணாரா, ஸ்டாக்கு கீழே வந்ததா, அதை வாங்குறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து இது இன்வெஸ்டர்ஸ் பண்ணுறாரு. செம காசு இருக்கணும். ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கையில் காசு இருக்கணும். ஏதாவது மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்னு சொன்னோம்னா அதை வாங்குறதுக்கு, இப்போ டக்குன்னு மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னா கேஷ் செக்யூர் புட்டு எல்லாமே லாஸ் ஆகும். அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு கையில் எக்கச்சக்க காசு இருக்கணும். இல்லைங்களா? எந்த நேரமும் அந்த ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அப்படின்னா தான் இந்த லீப் ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் ரெடி டு டூ ஆல் டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். என்ன டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னாலும் பண்ண முடியும். ஒரு வருஷத்துக்கு போராடணும். ஒரு பொசிஷன் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு போராடணும். டக்குன்னு அந்த மாதமே மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சுன்னா அதோட போராடிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் இன் ஷார்ட் பார்த்தீங்கன்னா பிக் பாய் இன்வெஸ்டர்ஸ் கேன் டூ. ரீட்டெயிலுக்கு இது செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீட்டெயிலுக்கு ஒரு பிக் நோ. ஏன்னா முதல்ல இது வந்து ஸ்டாக் ஆப்ஷனுக்காக கிரியேட் பண்ணுது. ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணவே முடியாது இந்தியன் மார்க்கெட்டில். இண்டெக்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இண்டெக்ஸ் ஆப்ஷன் அவ்வளோ லிக்யூடு கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் சில வருஷம் ப்ராஃபிட் வரும், சில வருஷம் லாஸ் வரும், சில வருஷம் ப்ராஃபிட் வரும், சில வருஷம் லாஸ் வரும். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடிங்கில் வந்து மாதம் வாரம் நீங்கள் இன்கம் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்ஸ் குரோத் வந்து இந்த லாங் டேர்மில் இருக்காது. ஓகேங்களா? அது கொடுக்குறதே கொஞ்சம், அது பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு தேவையான கொடுத்துரும். அடுத்த 4 வருஷம் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். சில மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும்போது ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ லாங் டேர்ம் ஆப்ஷனில் கஷ்டப்பட்டு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அண்ட் ஹியூஜ் கேபிட்டல் வேணும், நிறைய கேபிட்டல் வேணும். டைம் டிகேவே கிடையாது. லாங் டேர்ம் ஆப்ஷனில் டைம் டிகேங்கிறது ரொம்ப 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 மைல்டாக இருக்கும். உங்கள் வியூவை பொறுத்து தான் காசு. மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுங்க பொறுத்து தான் காசு. டிகேல ஒன்றும் பெருசாக வரவே வராது. டிகேங்கிறது ரொம்ப 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 கம்மி. பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணலாமல் சிஸ்டம் ட்ரேடிங் பண்ண போகிறேன் லீப்ஸ்லன்னு பண்ணிக்கலாம். பேக் டெஸ்டிங் பிரகாரம் டேட்டா ரொம்ப மோசமாக இருக்குது. ஓகேங்களா? பெருசாக ஒன்றுமே கையில் நிற்காது. ஹியூஜ் ஸ்லிப்பேஜஸ்ங்க. நீங்கள் வந்து லீப்ஸில் பண்ணிங்கன்னா நிஃப்டிலே 10 ரூபா 15 ரூபா உங்களுக்கு ஸ்லிப்பேஜஸ் ஆகும். அண்டு டஃப் டு கம் அவுட் ஆஃப் ஐட்டம் ஆப்ஷன். ஒரு வேளை அது இந்தி மணி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், லாங் டேர்ம் ஆப்ஷனில் 15,000 காலை செல் பண்ணேன், இப்போ மார்க்கெட் 18,000 இருக்குது. எப்படி வெளியில் வருதுன்னா வெளில வர முடியாது. போய் இடியாப்பு சிக்கலில் போய் மாதிரி ஒரு மாட்டக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும். அதனால் நீங்கள் பண்ணும்போது வந்து அப்படியே காப்பி அடிக்கணும் அவசியம் இல்லை. அதை காப்பி அடிக்கும்போது இந்தியன் மார்க்கெட்டுக்கு தகுந்தாப்புல காப்பி அடிக்கணும். இல்லை லீப்ஸ் கவர்ட் காலாக நான் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் கரண்ட் மந்த் பண்ணிக்கிறேன், கேஷ் செக்யூரிட்டி போட்டால் நான் கரண்ட் மந்த் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இது பண்ணிக்கணும். பெரும்பாலும் லீப்ஸுங்கிறது வந்து ட்ரேடருக்காக கிடையாது. அது வந்து யாருக்காக? இன்வெஸ்டர்ஸ்க்காக. அமெரிக்காவில் தான் அது சாத்தியம். இந்தியாவில் வந்து பேக் டெஸ்டிங் பிரகாரம் இல்லை கிடையாது. இல்லைங்க நான் லீப்ஸ் பண்ணுறேங்க, எனக்கு ப்ராஃபிட் வருதுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் ஓகே தான். நான் பண்ண முடியாது அப்படின்லாம் நான் சொல்லலை. ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்கு எது செட் ஆகும், எந்த ஸ்ட்ராட்டஜி லாபம் தரும் அப்படிங்கிறத என்னோடய பயிற்சி வகுப்புகளில் நான் சொல்லித்தரேன். ஸோ வேணுங்கிறவங்க வந்து அந்த கலந்துக்கலாம். சென்னையில் தமிழ் நடக்குது, மற்ற நகரங்கள் ஆங்கிலத்தில் நடக்குது. இந்த காணொலி லீப்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு நல்ல ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு டாப்பிக்கோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெற்றுக் கொள்கிறேன்.